இங்க என்னதான் நடக்குது? நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், போர் முடிய போகுது, மிடில் ஈஸ்ட்ல வந்து இந்த போர் நிக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாமே நினைச்சிட்டு இருந்தோம். நேத்து நடந்த இந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்து முடிவடைகிற நிலைமையில இருக்கிறப்ப, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இடையில ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அந்த நீர்நிலை பகுதியில வந்து இன்டர்நேஷனல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காரு, அந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான யுரேனியம் இருக்கு பாத்தீங்களா, அந்த யுரேனியத்தை வந்து எங்க கண்ணு முன்னாடி அதை நீங்க அழிக்கணும், அப்படி இல்லாட்டி அந்த யுரேனியத்தை வந்து எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒருத்தன் வந்து இந்த வீடு எனக்கு சொந்தம், இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்றான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த இடம் உன்னோடதுதான், ஆனா இதை நீ பயன்படுத்தக்கூடாது. இது வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். இந்த வீட்டுக்குள்ள வந்து யாரு வேணா வந்து தூங்கலாம். பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், பக்கத்து ஊருக்காரன், பக்கத்து நாட்டுக்காரன், யாரு வேணா வந்து தூங்கலாம் அப்படின்னா அதை நம்மளால ஏத்துக்க முடியுமா? இந்த ஒரு செயல் தான் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து நேற்று வந்திருக்கு. இதனால இந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கெட்ட பையன் சார் இந்த கருப்பன் அப்படிங்கிற மாதிரி, கருப்பன் குசும்புக்காரன்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு குசும்பு வேலையும் பார்த்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஈரான் ஒரு டோலை வசூல் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரி எல்லாமே வெளியே விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஹார்மோஸ் நீரிணை பகுதியில இருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டோல் பே பண்ணலாம். அவங்க விருப்பப்படுற நாடுகள் மட்டும் வரலாம். இதுல அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, நீங்க உங்களோட நட்பு நாடுகள் மட்டும் போகணுமா, எங்களோட நட்பு நாடுகளையும் அனுமதிக்கணும், இதுக்கு பிளஸ் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க டோல் வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த நீரிணை பகுதி வந்து இன்டர்நேஷனல் எல்லாருமே பயன்படுத்திக்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தையும் உள்ள கொண்டு வந்தனால ஈரான் இதுக்கு நாங்க ஒத்துக்க முடியாது, இந்த போர் எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல, அது நாங்க சமாளிக்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு முடிவுலையும் இருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த லெபனான் பகுதியில் இருக்கிற மக்கள் முதற்கொண்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு இடத்த பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ள நம்ம போர் நடத்தலாம். ஆனா அங்க இருக்கிற ஒரு குடிசையில இருந்து ஒரு கிராமம் ஃபுல்லா நீங்க இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆக்கிரமிப்பும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வதிகாரம்னு தான் நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நான் இந்த நாட்டுக்கு மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. போப்புக்கு ஈக்குவலா நான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தவே நான் தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த போர் போயிட்டு இருக்கிறதா தான் நம்ம சொல்லணும். இஸ்ரேல் ஒரு பக்கம் லெபனான் பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருந்தாலும் அமெரிக்கா ஒரு பக்கம் ஈரானோட போர் கப்பலை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அழகா அமைதியா போயிட்டு இருந்த பேச்சுவார்த்தையில திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி அமெரிக்கா வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டுருக்குது. இது வந்து அமெரிக்கானே சொல்ல முடியாது, டொனால்ட் ட்ரம்ப்போட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த ஒரு செயலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த போர்க்கப்பலோட பல பகுதிகள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. அது வந்து நடுக்கடல்ல தகர்க்கப்பட்டிருக்கு. ஈரான் என்ன சொல்றாங்க, அவங்களை சுத்தி இருக்கிற அரப் கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து அமெரிக்காவுக்கு இடம் கொடுக்காதீங்க, அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்து அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. அங்கிருந்து வந்து ஈரானையோ அதை சுத்தி இருக்கிற நாட்டையோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்துல இருக்கிற எல்லா அரப் கண்ட்ரீஸ்லயும் வந்து அவங்களோட ராணுவ தளவாடங்கள் வச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த இடத்துல ராணுவ தளவாடங்கள் இருக்கிறதுனால ஈரானுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து வரும். ஒருவேளை எல்லாமே சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம கண்ட்ரியே இல்லாம கூட போலாம் அப்படிங்கிற ஒரு பதட்டமும் அச்சமும் இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சுத்தி இருக்கிற எல்லா பேசஸையும், அமெரிக்காவோட எல்லா பேசஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கும் ஒரு ஆபத்தாக தான் முடியும். ஒருவேளை அந்த பேசஸ் இருக்கிற ஏரியால குடியிருப்புகள்லாம் இருந்ததுன்னா, ஒருவேளை குண்டு மாறி போய் விழுந்ததுன்னா அங்க இருக்கிற மக்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஆபத்து வரும். அதனால வந்து ஈரான் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அமெரிக்கா பேசஸ் சுத்தி இருக்கிற மக்கள் வந்து அங்க இருக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போயிருங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் சொல்லிட்டு தான் அவங்க அட்டாக் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் தான் கடவுள்னு சொன்ன ஒரு விஷயமாகட்டும், இல்ல இந்த நாட்டுக்கே நான் தான் மன்னர், எனக்கு எல்லாமே அடிமை அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமாகட்டும், இல்ல இந்த உலகத்தை நான் தான் கண்ட்ரோல் பண்ண போறேன் அப்படிங்கிற சொல்ற ஒரு விஷயமாகட்டும், இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. இந்த போர் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நமக்கு வந்து கூடிய சீக்கிரத்துல அந்த எரிவாயு எல்லாமே தட்டுப்பாடு வரும். ஒருவேளை அந்த தட்டுப்பாடு வராம இருக்கணும்னா நம்ம இப்ப இருந்தே கொஞ்சம் எரிபொருளை வந்து மிச்சப்படுத்தணும், அதை குறைச்சு பயன்படுத்தணும். நம்ம வந்து இப்போ ஒரு அத்தியாவசியத்துக்கு மட்டும்தான் வாகனங்களை பயன்படுத்தணும், அனாவசியத்துக்கு வந்து வாகனங்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. நல்லதை பகிர்ந்து தாய் தந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் மீட்டெடுப்போம். வாழ்க தமிழ்.